ஹே ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டர்ஸ் டே அவுட் வீடியோ. நாங்கள் யூஸ்வலாக வெளியில் அவ்வளோ போக மாட்டோம், பட் சடனாக அந்த மாதிரி பிளான் பண்ணி போவோம். ஸோ அந்த மாதிரி தான் கோடந்தூர் மாரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்கள்ல, கட்டளை மாரியம்மன் கோவில்னு சொல்லிட்டு மூணார் போகிற வழியில் இருக்கும். அங்கே வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி தம்பியும் ஹஸ்பண்டையும் விட்டுட்டு நானும் பாப்பா மட்டும்தான் கிளம்பி போயிருந்தோம். நம்ம அங்கே போனதுமே நம்மளை வந்து பிக்கப்பில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அவங்க தான் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வண்டியில் போக வேண்டியது இருக்கும். ஸோ நம்மளால் ஈஸியாக டக்குன்னு அங்கே உள்ளே போயிட முடியாது. கார்ட்ஸ் அலோவ் பண்ணால் தான் அது பே பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கடைகள்லாம் கிடையாது, ரொம்ப குட்டி குட்டி கடைகள் தான். அங்கே வந்து அந்த சரௌண்டிங்ஸில் கிடைக்கிற அந்த காந்தாரி மிளகு, நெல்லிக்காய், லெமன் இந்த மாதிரி ஐட்டம் தான் குட்டி குட்டியாக வச்சு விற்றுட்ருந்தாங்க. ஸோ ரொம்ப அப்படியே அமைதியாக இருந்தது. அந்த தண்ணியோட சில்னஸ்லேருந்து அப்படியே அந்த கிளைமேட், அந்த அந்த சவுண்டு சீரியஸ்லி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சூத்திங்காக இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஸோ அங்கே தான் விசிட் பண்ணியிருந்தோம். நானும் அக்கா எல்லாம் பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து கட்டளை மாரியம்மன் கோவில், இல்லைன்னா கோடந்தூர் மாரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. எங்கள் சரௌண்டிங்ஸில் பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை, அமராவதி இது தான் இருக்கும். நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுற இடமும் அந்த இடமா தான் இருக்கும். பட் இந்த டைம் வேறு எங்கேயோ புதுசாக ட்ரை பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து நாங்கள் இங்கே சூஸ் பண்ணியிருந்தோம். சீரியஸாக சூப்பராக இருந்தது. பட் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப இன்டீரியர் போகாதீங்க. அதே மாதிரி அந்த ஏரியாவோட கிளைமேட் கண்டிஷன் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுட்டு போங்க. பிகாஸ் நாங்கள் போயிட்டு வந்த ஒரு 1 வீக்லேயே வந்து மழை காரணமாக ஃபுல்லாக ஃப்ளட்டு வந்து அந்த குட்டி குட்டி கடைகள் கூட வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. பட் தேங்க்ஃபுல்லி நாங்கள் போயிருந்தப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு விசிட் பண்ணும்போது ரொம்ப இன்டீரியர் போயிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருங்க. மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துலையே இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ நாங்களே வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ தண்ணி நல்லா டான்ஸ் ஆடி குளித்து முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் உட்காந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவங்க வந்து கோவில் இருந்தது, விநாயகர் இருந்தாங்க, அப்படியே வந்து நாகக்கோவில் இருந்தது. ஸோ அவங்களெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோடந்தூர் மாரியம்மன் கோவில். அந்த கோவில் வந்து ரொம்ப சின்ன கோவில் தான். ஒரு வேலிக்குள்ளே கம்பி இது கிரில்லுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அங்கே ரொம்ப கூட்டமாகவும் இல்லை கோவில், ரொம்ப சின்ன கோவில் தான். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே சாமி கும்பிட்டு இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் நெல்லிக்காய், இதை கொஞ்சம் இழந்த பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே அங்கே பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அது எது கொடுத்தாலும், முறுக்கு சேவுன்னு எது கொடுத்தாலும் சாப்பிட்டுச்சு சூப்பராக. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் எங்களை வந்து பிக்கப்பில் கூட்டிகிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஸ்டாப்பில் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அங்கே வெளியில் வந்து ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் இருந்தது. சுற்றி பார்த்தோம், ஒன்றுமே இல்லை, வெறும் சப்பாத்தி கல்லிகள் தான் நிறையா இருந்தது. பட் அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா குரங்குட்டிலாம் வந்து க்யூட்டாக சண்டை போட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பஸ் ஏறி கிளம்பி ரொம்ப சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வெளியில் போனது ஒரு விலாகாக பண்ணியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.